கேரள மாநிலம் கோழிக்கோடு விமான நிலையத்திலிருந்து 188 பயணிகளுடன் கத்தார் தலைநகரான தோஹா புறப்பட்ட ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் 2 மணி நேரம் கழித்து மீண்டும் கோழிக்கோடு திரும்பியுள்ளது. அரபிக்கடலின் மேலே பறந்து கொண்டிருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டதால் புறப்பட்ட 2 மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் விமானம் கோழிக்கோடு விமான நிலையத்திற்கு பத்திரமாக வந்து தரையிறங்கியது. குஜராத் பயங்கரவாத தடுப்பு படையினரால் அல் கொய்தாவுடன் தொடர்புடைய 4 தீவிரவாதிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை உறுதிப்படுத்திய குஜராத் பயங்கரவாத தடுப்பு படையின் டிஐஜி சுனில் ஜோஷி, இதுகுறித்த கூடுதல் தகவல்கள் விரைவில் பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தெரிவிக்கப்படும் என்று கூறியுள்ளார். இந்த கைது நடவடிக்கை பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையில் ஒரு திருப்பு முனையாக பார்க்கப்படுகிறது. இந்த நால்வரும் டெல்லியை சேர்ந்த முகமது ஃபைக், குஜராத் மாநிலம் அகமதாபாத்தை சேர்ந்த முகமது ஃபர்தீன், குஜராத்தை சேர்ந்த செக்ஃபுல்லா குரேஷி மற்றும் உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவை சேர்ந்த ஜீசன் அலி என்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.